அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் லேண்ட் எபிசோட் 44 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இவங்க அந்த ஒரு சோல் அரினால சண்டை போகிறதுக்காக வந்திருப்பாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரகட் பாய்ஸாக இருக்காங்க. இப்போ மாஸ்டரும் ஃப்ராண்டரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஃபைட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராண்டர் கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லெவல் 30 அண்ட் பிலோ தான். ஆனால் இவங்க ஆல்ரெடி கோல்டன் பேட்ச் அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறதுனால இங்கே லெவல் 30 கோல்டன் பேட்ச் யாருமே கிடையாது. ஸோ ஆப்பனன்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னையா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு ஃப்ராண்டர். அதான் ஊஜி சொல்றாரு, என்னப்பா உன் கனவுல மண்ணு தூக்கி போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வேற ஒரு பக்கம். இப்போ இவங்க வந்து இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா, நீங்க வேணும்னா லெவல் ஹையரா இருக்கக்கூடியவங்க கிட்ட சண்டை போடுறீங்களா அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தன்ற மாதிரி இறங்கி போய் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சூப்பர், அப்போ இருக்கிறதுல கொடூரமான ஒரு டீமா கொடுங்க. அதாவது எப்படி இருக்கணும்னா, அவங்க வந்து அவங்க ஆப்பனன்ஸை கொல்லணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து ஊனமாக்கிடணும். ஸோ இந்த மாதிரி கொடூரமான டீம் ஏதாவது இருந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கேட்க ஃப்ராண்டருக்கு பயங்கர கோவம். உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படிங்கிறாரு. அதான் மாஸ்டர் சொல்றாரு, நான் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன், பொறுமையாயிரு அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அமைதியாடுறாங்க. இப்போ ஒரு டீமை பற்றி சொல்கிறாங்கப்பா. இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொடூரமான ஒரு டீம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 60க்கும் மேலே இவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊனமாக்கியிருக்காங்க. இப்போ இவங்கள தான் வந்து நம்ம டீம் சண்டை போட போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குப்பா. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்போனன்ட் டீமுக்கு தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே கொடூரமாக இருந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து சண்டை போட்டிருக்காங்க. நம்ம டீம் இங்கே யாருக்குமே தெரியாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம் இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு தெரியும். அதில் ஒருத்தன் தான் கோல்டன் பேட்ச், மற்றவங்கலாம் இன்னும் லெவல் 30 கூட வரல. கண்டிப்பாக அவனுங்க சாவதான் போகிறானுங்கன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் டீமில் பெட்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்ராண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேலே 30,000 கோல்ட் காயின்ஸ் அப்படிங்கிறத கட்டுறாரு. அந்த ஆள் நடுங்கி போகிறான். என்னங்க சொல்கிறீங்க, ஏங்க இந்த டீம் கண்டிப்பாக தோற்று போயிடுங்க அப்படிங்கிறான். பரவாயில்ல கட்டுடா அப்படின்னு ஒன்று கட்டுறாங்க. இன்னொரு ஆளுமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோல்டு காயின் அப்படிங்கிறத கட்டுறான். அதான் ஃப்ராண்டர் கேட்குறாரு, ஏங்க இந்த டீம் பற்றி தெரியுமா உங்களுக்கு, இது கண்டிப்பாக ஜெயிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராண்டர் சொல்லிட்டு இருக்காரு. அதான் அவர் சொல்கிறாரு, ஏங்க உங்களுக்கு தான் தெரியாது, நான் ஒரு பிஸ்னஸ் மேனு, சிட்டியாக போய்கிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து அந்த ஷுராய்கா டெவில்ஸோடைய ஃபைட் அப்படிங்கிறத பார்த்தேன். அவங்கெல்லாம் வேற லெவலில் சண்டை போடுவாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவரு. அதான் ஃப்ராண்டர் யோசிக்கிறார், என்னடா நம்ம டீமோட ஃபேன்ஸை இங்கே மீட் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையா அப்படிங்கிறாரு. இப்போ மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்காக ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ரொம்ப கொடூரமான ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சரியா அப்படிங்கிறாரு. இது எதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்று ஃப்ராண்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, இன்னொன்று உங்களோட வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேட்டலில் உங்கள் வெப்பன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் தங்சான் கிட்ட, இவங்க எல்லாருமே ரொம்ப கொடூரமானவங்க, நிறைய பேர் கொண்டு இருக்காங்க, இவங்க கையிலலாம் ஏகப்பட்ட ரத்தம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவங்களுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ஓகேவா, நான் சொல்கிறது புரியுதா அப்படிங்கிறாரு. புரியுது மாஸ்டர் அப்படிங்கிறான். இப்போ உன்னுடைய பேட்டில் டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது போடு அப்படிங்கிறாரு. ஸோ அவனுங்க பேட்டிலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா அரினாக்குள்ளே வந்துட்டாங்கப்பா. வந்துட்டு நிற்கிறாங்க. நின்ன உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மார்ஷல் சோல் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அவங்களுடைய மார்ஷல் சோலை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஆஸ்கார் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு கேட்டால், இல்லை சப்போஸ் இந்த எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒர்க் ஆகாமல் போய் நில்றா அப்படிங்கிறாங்க. மேலே மாஸ்டரும் ஃப்ராண்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா, என்னதான் இந்த போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட இவங்க எல்லாருமே வந்து 40 லெவலுக்கு மேலே இருக்காங்க. அப்போ 40 லெவலில் இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அந்த 4th ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்களால தப்பிச்சிட முடியும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, எடுத்த உடனே யாருமே வந்து 4th ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே லெவல் 30 அண்ட் பிலோவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக செகண்ட் ஸ்கில் தேர்ட் ஸ்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஹிடன் வெப்பன்ஸ் இல்லையா. ஹிடன் வெப்பன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து சர்ப்ரைஸாக யூஸ் பண்ணுறது தான், யாருக்கும் தெரியாமல் யூஸ் பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக ஆப்பனண்ட்டு டிஃபீட் ஆகிடுவான்னு சொல்லிட்டு போகிறாரு மாஸ்டர். இப்போது சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம டீமில் 1-2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. இதை பார்த்த உடனே ஆடியன்ஸ் இருக்காங்களா எல்லாருமே, பாரியா அவங்க மார்ஷல் ஸ்பிரிட்டை பார்த்து பயப்படுறாங்க, கண்டிப்பாக இவங்க தோற்று போகிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கப்பா. சண்டை ஆரம்பித்த உடனே ஆப்பனண்ட் ஜம்ப் பண்ணி அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாரும் வெப்பன் எடுத்து ஒரே போடு தான். அவ்வளோதான், மொத்த பேரும் காலி. பயப்புலங்க அங்கேயே கீழே விழுந்துட்டாங்க ரத்த வெள்ளத்தில். இதை பார்த்த உடனே மொத்த டீமே ஆடி போச்சுங்க. அதாவது மூபாய் அதுக்கப்புறம் தங்சான் இவங்க 2 பேர் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் யாரையும் கொலை பண்ணது கிடையாது, இந்த மாதிரி ரத்த காயத்தை போட்டதும் கிடையாது. பார்த்த உடனே ஆடி போயிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து ஷாவு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கா. அவளையுமே வந்து கையெல்லாம் நடுங்கி போய் தான் நின்றுட்டுருக்கா. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அவளையுமே வந்து கூட்டிகிட்டு போகிறான்ப்பா. எல்லாருமே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. விஷயம் என்னென்னா, இந்த ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இங்கேயே சண்டை போட்டுட்டு இருக்க போகிறதில்ல. ஒரு நாள் வந்து பேட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் சண்டை போடும்போது ரத்தத்தை பார்த்து இவங்க அப்படியே உறைஞ்சு நின்னாங்க வச்சுக்கோங்க, அந்த இடத்துல சாகிறது யாராக இருக்கும், கண்டிப்பாக இவங்கள தான் இருக்கும். ஸோ இது இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால தான் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு மாதிரியாக இருக்கானுங்க, அவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவனுங்க யாரும் சாகலை, கவலைப்படாதீங்க. ஆனாலும் இதுக்கு மேலே அவனுங்க வந்து சண்டை போட மாட்டானுங்க. இவனுங்க செஞ்சதுக்கு இது வந்து அவனுக்கு ஒரு தண்டனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதான் ஃப்ராண்டர் கேட்குறாரு, டேய் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா நீ வந்து வேணுன்னு தான் பண்ண போல தெரியுதே, அவனுங்களை பனிஷ் பண்ணணுன்றதுக்காக நீ இது பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்குறாரு. அவரும் ஆமாம் நான் பிளான் பண்ணி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாருப்பா. நல்லா யோசிச்சு பாருங்க, சோல் லேண்ட் 2ல வந்து இதே மாதிரி ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. இந்த ஷுராய்கா அகாடமிலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் வந்து ஹண்ட் பண்ணுறது ஒரு வேலையாகவே வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு போல. இப்போ ஊஜி என்ன சொல்கிறாருன்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து சின்ன பசங்க இல்லையா, பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அட்லீஸ்ட் இவங்க வந்து மென்டலாக ப்ரிப்பேராக இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போகிறாரு. அதே சமயத்தில் ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாருன்னா, டே நீ வேற ஃபர்ஸ்ட் டைம் நான்லாம் வந்து வாந்தியாக எடுத்துகிட்டு இருந்தேன், அதுக்கு இந்த பசங்க எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இப்போ எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒருத்த மூஞ்சில் ஆடலைங்க, எல்லாருக்குமே தூக்கமே வரமாட்டுது பாதி பேருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளுக்கு மூளைக்கு படுத்துட்டு இருக்காங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.